ஸோ ஃபைனலி ஒரு லாஸ்ட்டான ஒரு ரா எபிசோட வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதுக்காக தான் நம்ம ரொம்ப நாளாக வந்து காத்துட்டு இருந்தது. பட் WWE வந்து ஸோ அதுவும் மற்ற டைம்லாம் நடத்த மாட்டாங்க. இப்போ நம்ம ரெசல்மனி வருதுல்ல. ஸோ அதனால ஒரு நல்ல நல்ல மூமெண்ட் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே. ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு நடந்த ரா எபிசோடில் நடந்த தரமான சம்பவங்களை மட்டும் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லாம் இல்லை விடுங்க. அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி நியூஸ் அப்டேட் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அடுத்ததாக வந்து நம்ம பால் ஹியூமன் விசிஸ் செத் ரோலன்ஸ். ஸோ பார்க்க போனால் அப்படி தானே ஸ்டோர் லைன் போயிட்டு இருந்து. ஸோ இன்னும் நடந்த ராலியும் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ ஆடம்பிஎஸ்ல வந்து ஸோ நம்ம செத் ரோலன்ஸ் அரெஸ்ட் ஆகி போனார்ல. ஸோ அவர் வந்து இப்போ வெளியே விட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் செத் ரோலன்ஸ் ரெஸ்ல்மனியா 42 ஃபைட் பண்ணுறதுக்கு ஸோ அவர் வந்து மெடிக்கலி வந்து கிளியர் ஆகிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ அவர் இன்னைக்கு மண்டே நைட் ராய்க்கு வந்திருக்காரு. ஸோ அரேனால தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அவரோட ஸ்டீம் சாங் வந்து ஹிட் ஆகும். ஸோ பால் ஹியூமனுக்கு அள்ளு விட்டுரும். வேறு பேக்கில் இருந்து நம்ம செத்துருவாலாம் சேர் எடுத்துகிட்டு வந்து ஸோ பால் ஹியூமன் வந்து பங்கமாக வந்து அட்டாக் பண்ணுவார். ஸோ கடைசியாக வந்து ஒரு கஷ்டம் போட்ட டைமில் ஸோ குந்தர் வந்து ஷாக்கிங்காக வந்து உள்ளே வந்து செத்துருவாலன்ஸோ பயங்கரமாக அட்டாக் பண்ணி ஸோ அவர் தான் வந்து ரெசல்மனியா 42 வந்து செத்துருவாலன்ஸை ஃபேஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஸோ அஃபிஷியலி கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. ஸோ மேட்ச் குந்தருக்கும் நம்ம செத்துருவாலன்ஸுக்கும் இப்போ மேட்ச் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கான ரீசன்ஸ் எல்லாருக்கும் தெரியும். ஸோ ரெண்டு பேர்த்துக்குமே வேறு மேட்ச் தான் WWE பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ கந்தருக்கு வந்து ரேமசிரோ கூட ஸோ செத்துராலன்ஸுக்கும் பிரான் ட்ரைகர் கூட மேட்ச் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸோ பண்ணி வச்சுருந்தாங்க. பட் ரெண்டு பேர்த்துக்கும் இன்ஜுரி ஆனதுனால ஸோ வேறு வழி இல்லாமல் அவங்களுக்காக வெயிட் பண்ணி பார்த்தாங்க. பட் ரெசல் பண்ணி நெருங்கினதுனால ஸோ ஓகே இனி வேறு வழி கிடையாது. ஸோ இங்கே ரெண்டு பேர்த்தையும் கோர்த்து விட்டுலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால கோர்த்து விட்டாங்க. ஸோ சம்மந்தமே இல்லை. ஸோ என்ன நடக்குதுன்னே தெரில. ஒருக்கா விஷன் டீமுக்கு வராரு, ஒருக்கா பிராக்லஸ்னர் வராரு. ஸோ சம்மந்தம் இல்லாமல் ஸோ இவங்க செத்தோட கதை என்ன மாதிரி போயிட்டுருக்குன்னே தெரில. ஸோ மேட்சும் வந்து ஃபைனலி வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ பட் கொஞ்சம் கூட லாஜிக் கிடையாது. பட் இந்த மேட்ச்சில் நம்ம ஒன்று எதிர்பார்க்கலாம். ஸோ மேட்ச் வந்து தரமான மேட்சாக இருக்கும். ஸோ பட் எண்டில் ஒரு சின்ன ட்விஸ்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒருவேளை குந்தர் ஜெயிக்கிறது மாதிரி இருக்குது. அந்த மேட்ச்சில் குந்தர் ஜெயிக்க தான் போகிறாரு அப்படின்னா ஸோ பிரான் பிரேக்கர் வந்து ரெசல்மனியா 42 ரிட்டர்ன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ செத்தை வந்து ஸோ காஸ்ட் பண்ணலாம். ஸோ ஏதாவது அட்டாக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஸோ தசை திருப்பி ஏதாவது பண்ணலாம். ஸோ அதேமாரி செத்துரோலன் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா ஸோ குந்தரை அட்டாக் பண்ணதுக்கு ரே மிஸ்டீரியோ வந்து ரிட்டர்ன் வரலாம். ஸோ அப்படி இல்லைன்னா இது ஒரு கிளியரான மேட்சாகவே முடியும் அப்படிங்கிற மாதிரி வாய்ப்பு இருக்குது. மட்டும் இல்லாமல் ஃபின் பேலருக்கும் டாமினிக் மிஸ்டீரியோக்குமான மேட்சையும் ரெசல்மனியா 42 வந்து இன்றைக்கி அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதான் இன்றைக்கி ராவில் கொஞ்சம் ஷாக்கிங்காகவும் ரொம்ப ஃபன்னாகவும் நடந்த ஒரு மேட்ச்னா ஸோ அது வந்து விஷன் டீம் வெர்சஸ் ஊசோஸ்க்கான டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச்சு வந்து ஸ்ட்ரீட் ஃபைட் மேட்சாக வந்து நடந்திருக்கும். ஸோ இது வந்து பால்ஹிமன் தான் வந்து போன வாரம் கேட்டார். ஸோ அந்த மேட்ச்சு நடந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே பால்ஹிமன் நம்ம லோகன் பாலோட அம்மா வந்து ஸோ அங்கே ரிங்கோட அந்த ஆடியன்ஸோட மத்தியில் இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட போய் அந்த நெக் அதாவது அந்த கையில் போட்டு அடிப்பார்லாம். ஸோ அந்த ஒரு இரும்பு ராடை வந்து கேட்பாரு. ஸோ அவங்க அம்மா கொடுப்பாங்க. ஸோ பக்கத்தில் இருந்த ஐசோ ஸ்பீட் வந்து என்னடா நீங்கள் சீட்டிங் கூடாதுன்னு சொல்லுவார். ஸோ உடனே வந்து எல்லை நைட் வந்து லோகன் பால் வந்து பிடிச்சி இழுக்கிற டைமில் ஸோ லோகன் பால் ஐசோ ஸ்பீடையும் வந்து பிடிச்சி இழுத்துருவார். ஸோ அதில் ஐசோ ஸ்பீடுக்கும் லோகன் பாலோட ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் வேறு லெவல் ஃபன்னாக இருக்கும். பட் இழுத்துட்டு போய் ஸோ எல்லை நைட் வந்து நம்ம லோகன் பால் வந்து அடித்து தள்ளி வருவார். ஸோ இவர் ஐசோ ஸ்பீடு சரி விட்டாரே. ஸோ அந்த நக்கிள்ஸை கீழே போட்டு ஸோ ஃபேன்ஸ் மத்தியில் போய் இருந்தாரா. ஸோ அவர் அந்த நக்கிள்ஸை கையில் போட்டுட்டு நிற்பார். ஸோ உடனே லோகன் பால் நம்ம எல்லை நைட் வந்து அவரை தொட தான் வருவார். ஸோ இவர் லோகன் பால் தான் வந்துட்டாருன்னு சொல்லி ஸோ அதை எடுத்து அடிச்சிடுவார். ஸோ எல்லை நைட்டு போச்சா உடனே வந்து இவர் என்ன செய்வார்னா ஸோ அந்த அப்படியே சரின்னு கேட்டுட்டு ராம்பு சைடில் வந்து போவார். ஸோ உடனே வந்து ஸோ லோகன் பால் திரும்பவும் வந்து அந்த நக்கிள்ஸை எடுத்துருவார். ஸோ அந்த கீழே நடந்த நக்கிள்ஸ் எடுத்து ஸோ அவர் வந்து இந்த மேட்ச் ஜெயிச்சு ஸோ நம்ம ஜிமியஸை அட்டாக் பண்ணி ஸோ இந்த மேட்ச் ஜெயிச்சு ஸோ நியூ டேக் டீம் சாம்பியன்ஸை வந்து விஷன் டீம் வந்து மாறியிருப்பாங்க. ஸோ மாறினது மட்டும் இல்லாமல் ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் ஐசோ ஸ்பீடு தான் அப்படிங்கிற லெவலுக்கு ஃபன்னான ஒரு விஷயம் நடந்திருக்கும். ஸோ நம்ம லோகன் பாலும் நம்மளுடைய ஆஸ்டின் தீரியும் சேர்ந்து வந்து ஸோ ஐசோ ஸ்பீடோட கையை தூக்கி கஞ்சி ஸோ ஐசோ ஸ்பீட் இவரோட டீம்ல சேர்ந்த மாதிரி ரொம்ப ஃபன்னான ஒரு விஷயமா வந்து இன்னைக்கு ஆஃபீஸில் வந்து நடந்திருக்கும். சரி இப்போ வந்து ஊசோஸ் வந்து டைட்டில் வந்து தோத்துட்டாங்க. ஸோ எதுக்காக ரெசல்மனியா 42 முன்னால டைட்டில் சேஞ்ச் ஆச்சு அப்படிங்கிறது ஸோ கொஞ்சம் ஷாக்கிங் தான் இருந்துச்சு. ஸோ காரணங்களை அப்டேட் வீடியோவில் பார்க்கலாம்.
ஸோ அடுத்ததாக வந்து பிராக் லெஸ்னர் விசஸ் ஒபாஃபெமிக்கான ஸ்டோர் லைன் தான். ஸோ கடந்த 2 வாரமாக ஸோ பீஸ்ட்டை வந்து அதாவது நம்ம ரூலரை வந்து பீஸ்டால் தொட முடியல. ஸோ வாரரு தூக்கி தூக்கி தான் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கான ஒரு ரிவெஞ்ச் மோடு இன்றைக்கி பிராக் லெஸ்னர் வந்தாரு. ஸோ பாலிகமான் ஸோ இப்போ நாங்கள் ரெடியாக தான்டா இருக்கோம், இப்போ வேணா ஒத்தைக்கு ஒத்த வாடா அப்படிங்கிற மாதிரி ஸோ ஒபாஃபெமி வந்து கூடுவார். ஸோ ஒபாஃபெமி வர்றதுக்கு முன்னால் ஆடிஎம்பிஎஸ் எல்லாரும் வந்து தடுக்கிறதுக்கு உள்ளே வந்துடுறாங்க. ஸோ ஒபாஃபெமியுமே வந்து உள்ளே வந்துடுறாரு. ஸோ உள்ளே வந்து அஃபீஷியல்ஸ் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணி போட்டுட்டு ஆடம்பிசின்னு தள்ளி போட்டுட்டு ஸோ ரிங்குக்குள்ளே வந்துடுவார். ஸோ வந்து 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்பாங்க. ஸோ லிட்டரலாக வந்து அது ஒரு வேறு மாதிரியான ஒரு லெவலில் வந்து இருந்துச்சு. ஸோ எப்படி இருந்துச்சுன்னா ஸோ நல்ல யூட்டிலைஸ் வந்து நம்ம பிராக் லெஸ்னர் வந்து பண்ணியிருந்தார். ஸோ ஒபாஃபெமியை ஸோ அடுத்த ஒரு பீஸ்ட் வந்து உருவாக்கி தரணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து பீஸ்ட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஸோ நல்லபடியாக ஒரு சூப்பராக இருந்துச்சு. ஸோ பிராக் லெஸ்னர் எப்படியும் ஒரு ஆப்பனண்ட்டாக உள்ள வச்சுட்டு ஸோ ரிங்கை சுற்றி வருவாரோ ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு. ஸோ ரொம்ப வந்து பவர்ஃபுல்லாக வந்து ஒபாஃபெமி வந்து WWE கிட்ட காமிச்சிருக்காங்க. ஸோ காமிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாரி இருந்துச்சு. கடைசியில் யாரும் எதிர்பார்க்காத விதமாக ஸோ ட்ரிபிள் ஹெச்சாக உள்ள வந்து இவங்க 2 பேர்த்தையும் தடுத்துருவார். ஸோ அப்போ எந்த அளவுக்கு இவங்க 2 பேர் தான் பவராக காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ ஏன்னா ஸோ எவ்வளோ பிராட் நடந்திருக்கு, பட் ட்ரிபிள் ஹெச் உள்ள வர மாட்டார். ஸோ ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே இங்கே இங்கில் நின்றாச்சுன்னா ஸோ யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இவங்களாம் கண்ட்ரோல் பண்ணது ரொம்ப கஷ்டம். வேறு லெவலில் ஆயிரும் 2 பீஸ்ட்டும். ஸோ ரிங்கில் வந்து ஃபைட் பண்ணால் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நினச்சி பார்த்துக்கணும். ஸோ அது தடுக்கிறதுக்கு தான் ஸோ சிஇஓவே உள்ள வந்து இவங்க 2 பேர்த்தையும் தடுத்து விடுற மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு ஸோ இவங்க வந்து ஒரு பெரிய பீஸ்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு வந்து காமிச்சு ஸோ ரொம்ப சூப்பராக வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ட்ரிபிள் ஹெச் சொன்னதுக்கு மரியாதை கொடுத்து ஸோ அங்கேருந்து கிளம்புற மாதிரி காமிச்சாங்க. அடுத்ததாக வந்து ஒரு 3 மேட்சை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒன்று ஃபின் பலருக்குள்ளதை நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதுக்கப்புறமா ஃபேட்டல் 4-வே உமன்ஸுக்கான டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. அதுக்கப்புறமா மென்ஸுக்கான இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் வந்து ஒரு லேடர் மேட்சாக வந்து நடக்க போகுது. ஸோ அடுத்ததாக கோடி விசஸ் ரேண்டி அட்டன் செக்மெண்ட் தான். எஸ், ரொம்ப ஷாக்கிங்காக கோடி ரோட்ஸ் வந்து இன்றைக்கி ரா எபிசோடுக்கு இருந்திருந்தார். ஸோ அவர் வந்து ரேண்டி அட்டனை பற்றி பேசுகிறப்போ ஸோ ஸ்டெஃப்னி மிகன் வந்து உள்ளே வந்துட்டாங்க. ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஸோ அவங்க உள்ளே வந்து சம்மந்தம் இல்லாமல் ரேண்டி அட்டனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ரேண்டி அட்டனை ஒன்றால் வந்து தோக்கடிக்க முடியாது, அவன் மட்டும் அவனோட வாய்ஸை கேட்டுட்டானா அவன் கண்ட்ரோலில் அவனே இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ காரணம் என்னன்னா நம்ம ஸ்டெஃப்னி மிக்மனுக்கும் ரேண்டி அட்டனுக்கும் 2009 வந்து எந்த மாதிரி ஒரு ஸ்டோர் லைன் போச்சு, அதை யாராலையும் வந்து கண்டிப்பாக மறந்துருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி லைன் இருக்கும். ஸோ ரேண்டி ஒரு பெரிய வில்லனானது காரணமே அந்த மாதிரியான ஒரு சீன் தான். ஸோ அதாவது நம்ம ஸ்டெஃப்னியோட கணவர் முன்னாடி வச்சு அவர் வந்து கிஸ் அடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வில்லனாக நம்ம ரேண்டி டன். ஸோ அப்போ அவனாலனா ஒன்றால் வந்து நிற்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ கடைசியாக வரைக்கும் நம்ம கோடி வந்து அது சொன்ன பாட்டு கிடையாது. ஸோ கேட்டு சொல்கிறத கேட்காம கடைசியில் வந்து ஸோ நீ வந்து ரேண்டியட்டனும் பண்ண முடியாது, இந்த மாதிரி உனக்கு கேப்பபிலிட்டி இருந்துச்சுன்னா அப்படிங்கிற மாதிரி ஸோ அடிச்சிருவாங்க ஷவுட்லே. ஸோ இது ரேண்டியட்டனாக இருந்திருந்தால் திருப்பி வந்து ஆர்கேவ் போட்டிருப்பாரு. பட் நம்ம கோடி தான் நல்லவனாச்சு, அடிக்க முடியாது. ஸோ அதனால ஸோ இப்போ புரியுதா ஒன்னால் வந்து ரேண்டியை தோக்கடிக்க முடியாது. ஏன்னா ரேண்டி லேடியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் பார்க்க மாட்டான். ஸோ அவன் வந்து பதிலுக்கு வந்து அட்டாக் பண்ணிடுவான். பட் ஒன்னால் இது வந்து பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ பட் எண்ட் ஆஃப் த டேல வந்து கோடி வந்து சொல்லுவார், நான் இப்போ வந்துட்டு ஒரு 2 வாரத்தை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுவார். ஸோ ஸ்டெஃப்னி மிக்மேனா சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ எதற்கு சம்மந்தம் இல்லாமல் ஸ்டெஃப்னி மிக்மேன் ஸோ கோடி ரோட்ஸாக அட்டாக் பண்ணாங்க அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து திங்க் பண்ணலாம். ஸோ அதாவது ரெஸ்லிங் நாலேஜ் அவ்வளோ இல்லாதவங்க திங்க் பண்ணலாம். பட் அவங்க அட்டாக் பண்ணது வேறு சும்மா ஒன்று கோடியை வந்து ட்ரிகர் பண்ணியோ ஸோ அந்த ஸ்டோர் லைனும் வேறு மாதிரி எடுத்துகிட்டு போகிறதுக்கு கிடையாது. ஸோ அது வெறும் அதாவது ரேண்டி அந்த இடத்துல நான் அடித்தது இருந்தால் ஸோ ரேண்டி என்ன திருப்பி ஆர்கேவ் போட்டுருவான். பட் நீ வந்து அதை போட மாட்ட. ஸோ நீ இந்த அளவுக்கு நல்லவனாக இருந்தீங்கன்னா ஸோ ரேண்டி அட்டன் வந்து ஒன்றால் தோக்கடிக்க முடியாது அப்படிங்கிறத டீச் பண்ணுறதுக்கு தான் இன்றைக்கி ஸோ ஸ்டெஃப்னி வந்திருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஒரு சில ஐடியாஸை வந்து கோடிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நீ இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா ஸோ ரேண்டி அட்டன் வந்து தோக்கடிக்க முடியாது, அவன் அந்த அளவுக்கு ஒரு பெரிய இல்லை. ஸோ நானே ஒரு 1 hour பொண்ணு, ஸோ என்னை வந்து அவன் அந்த அளவுக்கு பண்ணியிருக்கான். பட் ஒன்னால் நீ இவ்வளோ பணம் மாதிரி இருந்தேன்னா அவன் வந்து அட்டாக் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஸோ ஒரு மைண்ட் கேம் மாதிரி விளையாடிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் கோடி ரோட்ஸ் தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அதை தான் அவருக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சது மாரி, ஆமாம் நம்ம இந்த அளவுக்கு நல்லவனாக இருந்தால் ஸோ கோடி ரோட்ஸ் ரேண்டி அட்டனை வந்து நம்மளால் தோக்கடிக்க முடியாது. ஸோ இவ்வளோ தூரம் அதாவது அதை டீச் பண்ணதுக்கு தான் நம்ம ரேண்டி அட்டன் வந்து
ஸோ அந்த நம்ம ஸ்டெஃப்னி மிகன் வந்து கோடி ரோட்ஸ் வந்து அட்டாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ மற்றபடி நிறைய ஃபேன்ஸ் வந்து எதுக்குப்பா ராண்டி செபல்மணி கோடி அட்டாக் பண்ணியிருக்காங்க ஸ்டெஃப்னி மிகன் யோசிக்கிறீங்க. ஸோ ஆஃப்டர் ஆல் அதாவது ஆக்சுவலி வந்து அவங்க கோடிக்கு வந்து சொல்லி தான் கொடுத்துருக்காங்க, நீ ரொம்ப நல்லவனாக இருந்தால் கண்டிப்பாக வந்து ராண்டி ஆர்டன் உன்னால் தோக்கே அடிக்க முடியாது, நீ அவனுக்கு ஈக்குவலாக வந்து ஒரு வில்லன் லெவலுக்கு நீ ஃபைட் பண்ணால் மட்டும்தான் நீ அவனை வந்து வின் பண்ண முடியும், இல்லைன்னா உன் டைட்டில் வந்து தோத்துரும் அப்படிங்கிறத கோடிக்கு வந்து டீச் தான் பண்ணிட்டு போயிருக்காங்க. புரியாத மாதிரி சொன்னோன்னா கோடிக்கு வந்து நல்லதாக பண்ணிட்டு போயிருக்காங்க நம்ம ஸ்டெஃப்னி மெக்மேன். அடுத்ததாக தனகோசன் வந்து இன்னைக்கு மேடிசன் ஸ்கொயர் கார்டனில் வந்து ஒரு அஃபிஷியல் மேட்ரை வந்து ரிவீல் பண்ணியிருக்காரு. அதாவது ஜூலை 18 நடக்க போகிற மேடிசன் ஸ்கொயர் கார்டனில் வந்து நடக்க போகிற நைட் ஆஃப் சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் வந்து மேடிசன் ஸ்கொயர் கார்டனில் நடக்க போகுது அப்படிங்கிறத அஃபிஷியல் கன்ஃபார்ம் பண்ணுறாரு. அடுத்ததாக மெயின் ஈவெண்ட்டில் வந்து ரோமன் ரைன்ஸ் உள்ள வருவார். அவரை இன்வைட் பண்ணி சிஎம் பங்க் வந்து உள்ள வருவார். வந்தோடனே ஃபைட்டிங் தான். ரெண்டு பேரும் மாறி வந்து அடிச்சுக்குவாங்க. போன வாரம் வந்து ரோமன் ரைன்ஸ் வந்து சிஎம் பங்கை வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணி ட்ரைபிள் மேலே தூக்கி போட்டுருப்பாரு. இந்த தடவை ரிங் சைடில் இருந்து பயங்கரமாக வந்து ஃபைட் பண்ணுறாங்க. பண்ணது மட்டும் இல்லாமல் சிஎம் பங்க் அவரோட ஃபினிஷரை தூக்கி போட்டு ரோமன் ரைன்ஸே தூக்கி டேபிள் மேலே அட்டாக் பண்ணி போட்டு அவர் வந்து இன்னைக்கு மாஸ்க் காமிச்சு அவர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாஸ்க் காமிச்சிருக்காரு. போன வாரம் எப்படி நம்ம ரோமன் ரைன்ஸ் அட்டாக் பண்ணாரோ இந்த தடவை சிங்கிளாக வந்து இவர் அட்டாக் பண்ணி போட்டு காமிச்சிருக்காப்புல. பார்க்கலாம். ரெண்டு பேரும் ஈக்குவல் பாயிண்ட்ஸில் வந்து இருக்கிறாங்க. அதாவது மேட்ச்சில் தான் ஜெயிப்பாங்கன்னு பார்த்தாச்சுன்னா இவங்க நடத்துகிற ஒவ்வொரு செக்மெண்ட்லேயே வந்து அது ஒரு மேட்சை கன்சிடர் பண்ணுறாங்க. ஒருக்கா நீ ஜெயிச்சின்னா அடுத்த வாரம் நான் ஜெயிப்பேன், அதுக்கு அடுத்த வாரம் நீ ஜெயிச்சின்னா இந்த வாரம் நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற மாரி மாறி ஒருத்தர் ஒரு வாரம் அடித்து தள்ளினாங்கன்னா இன்னொரு வாரம் அடுத்த வாரம் இன்னொருத்தர் அடிக்கிறாரு. இந்த மாதிரியே மாறி மாறி போயிட்டுருக்கு. பார்க்கலாம் ரிசல்ட் மணியெல்லாம் ஃபைனல் மேட்ச்சில் யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.